ஆர்எஸ்எஸ் உடைய நீண்ட கால அஜெண்டா. அதை ஏன் இப்போ நிறைவேற்றினாங்க? இன்னும் சொல்ல போனால் மோடிக்கு வந்து விருப்பமே கிடையாது 370 வந்து நீக்கணும், அதனால பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கிற அவங்களுடைய விருப்பமே கிடையாது. இருந்தாலும் இன்டர்நேஷனல் அஜெண்டாவுடைய ஒரு பார்ட் அது. இன்னைக்கு வந்து எல்லா ஆட்சியாளர்களும் என்னது பொம்மை மாதிரி தான், தீர்மானம் பண்ணக்கூடிய ஆட்கள் வேற. அதாவது ஒரு கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸ் இருக்குல்ல, இந்தியாவுடைய பாலிசிஸ் இந்தியா தீர்மானம் பண்ணுறதில்ல, பாகிஸ்தானுடைய பாலிசிஸ் பாகிஸ்தான் தீர்மானம் பண்ணுறதில்ல. இது எல்லாம் வேற ஒரு டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அது தனியாக இருக்குது. அது வந்து சீக்ரெட் சொசைட்டி, ஃப்ரீ மேசனும்பாங்க. அவங்களுடைய அந்த இதே வந்து ஒரு யூனிட்டே வேற மாதிரி இருக்கும். இந்த சட்டசபையெல்லாம் அப்படி மேலோட்டமாக இருக்கும், அதில் ஒன்றும் செயல்பாடெல்லாம் இருக்காது. ஸோ அந்த டீப் ஸ்டேட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறது. அப்போ இந்த முஸ்லீம்கள் எல்லாம் இது ஏன் பண்ணுறாங்க? இது சாதாரண விஷயம் இல்லை. இதை பற்றி தான் அந்த ஐநா சபையில் இன்னைக்கு இந்த கடைசியாக நடந்தது இல்லையா, அதில் வந்து ரொம்ப வலிமையாக எடுத்து வைக்கப்பட்ட வாதமும் இதுதான். இஸ்லாமோஃபோபியா, இஸ்லாத்தை நீங்கள் தவறாக சித்தரிக்கிறீங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடுகளுடைய தலைவர்கள் இஸ்லாத்தை தவறாக சித்தரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து முஸ்லீம் தலைவர்கள்லாம் வெளிப்படுத்தினாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், ஒரு சீக்வன்ஸாக இப்போ போர்கள் பாருங்கள், எங்கே போர் நடந்தாலும் அது முஸ்லீம் நாடாக இருக்கும். சிரியாவில் இருக்கட்டும், எகிப்தில் இருக்கட்டும், ஈராக்கில் இருக்கட்டும், லிபியா, யமன், இது மாதிரி எங்கே வந்து போர் நடந்தாலும் எங்கே நடக்குது? அது முஸ்லீம் நாட்டில் தான் நடக்குது. அப்போ இது எல்லாமே இஸ்லாத்தை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். இது எல்லாமே ஒரு அஜெண்டாவை சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்லாம் மறுபடியும் தன்னுடைய முழு எழுச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த நூற்றாண்டில் இஸ்லாம் மறுபடியும் தலை தூக்க பார்க்குது. ஒரு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் ஒரு கிளிப்பை வந்து போட்டிருந்தான். என்ன போட்டிருந்தான் அப்படின்னா, 2018 நிறைய நாடுகள், அதிலும் குறிப்பாக அமெரிக்கா, ஏராளமான ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கு. இது வரைக்கும் வாங்காத அளவுக்கு ஆயுதங்கள் வாங்கி குவிச்சிருக்கு. அதை பற்றி வந்து இந்த அமெரிக்காவுடைய அந்த ஒரு அதிகாரிகிட்ட கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ ஆயுதங்கள் நீங்கள் வாங்கி குவிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த அதிகாரி வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சக்தி மறுபடியும் தலை தூக்க பார்க்குது. அவர் சொல்கிறார், யாரும் பேர் குறிப்பிடலையா, ஒரு சக்தி மீண்டும் தலை தூக்க பார்க்குது, அதை நசுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அதனால் நாங்கள் ஆயுதங்கள் வந்து வாங்கி குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது யாரை சொல்கிறாங்கன்னா, மறைமுகமாக இஸ்லாமிய ஒரு எழுச்சியை தான் சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து தாலிபான்கள் வந்து மறுபடியும் வந்து அவங்களுடைய கை மேலோங்கிருச்சு. இன்றைக்கி வந்து அமெரிக்கா அவங்க பின்னாடி கெஞ்சிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தைக்கு வாங்க, உட்காந்து பேசிக்குவோம், வன்முறையெல்லாம் வேணாம். எப்படி வந்த அப்போ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க 2001 உசாமாவை பற்றி, என்ன இந்த 9/11 வந்து யார் செஞ்சா அதை ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு, அப்போ வரல பேச்சுவார்த்தைக்கு. இப்போ வந்து தோல்வியுடைய விளிம்பில் அமெரிக்கா போய் நின்னதுக்கு அப்புறம் இப்போ இவங்க கூப்பிடுறாங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இதை வந்து சொல்லும்போது இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அந்த ஆள் பேசுகிறான். என்ன சொல்கிறான், மறுபடியும் தலை தூக்க பார்க்குதுன்ட்டு. இது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா குரானுடைய ஒரு முன்னறிப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி குரானில் அல்லாஹ் 3 இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். அது 3 இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே வாசகம்.